ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு விருச்சம் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா குரூப் 2A ப்ரிலிம்ஸுக்கான ஸ்டடி பிளான் என்ன அப்படின்றது நான் பார்க்கலாம். மொத்தமாக 60 நாள் இருக்குது அப்படின்னா இந்த 60 நாள் நீங்கள் வந்து ரெண்டாக பிரிச்சுக்கணும். 45 நாள் தான் படிக்கணும், 15 நாள் வந்து ரிவிஷன் பண்ணணும். எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா 100 நாள் இருக்குது அப்படின்னா அந்த 100 நாள் அப்படிங்கிறத 80 நாள் படிக்கிறதுக்காகவும் 20 நாள் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணணும். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்க டைமே வந்து 75 டேஸ் தான் இருந்துச்சு அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் 60 டேஸ் தான் இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக என்ன அப்படின்னா கடைசி 10 to 15 நாள் வந்து ரிவிஷன் பண்ணியே ஆகணும். 45 நாளில் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அந்த 45 நாளில் 15 நாள் நீங்கள் எப்படி ரிவிஷன் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் அந்த 45 நாள் எப்படி படிக்கிறது அண்ட் 15 நாள் எப்படி நான் ரிவிஷன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு பக்காவான ஸ்டடி பிளான் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸ்டடி ஒர்க்கிங் ஹார்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டடி பிளானை வந்து கொஞ்சம் நீங்கள் மாடிஃபை பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான பிடிஎஃப் வந்து டெலகிராம் சேனலில் நான் கொடுத்துட்றேன். ஸோ அந்த பிடிஎஃப் வேணுங்கிறவங்க உங்களுக்கு வந்து டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாளைக்கு 8 hours to 10 hours அப்படின்றது நீங்கள் படிச்சு தான் ஆகணும். ஏன்னா வந்து 60 நாள் தான் இருக்குது. அது நாளையிலேருந்து நீங்கள் கணக்கு போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக 58-59 நாள் தான் இருக்குங்கும் போது 59வது நாள் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் என்னென்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 8லேருந்து 10 மணி நேரம் நீங்கள் படிச்சே ஆகணும். ஓகேங்களா? சிலபஸ் வந்து கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக முடிஞ்சிடும். இப்போ ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 8 மணி நேரத்தில் 4 மணி நேரம் வந்து ஜிஎஸ்க்கு ஒதுக்கிடுங்க. இலக்கணம் பார்ட் வந்து 85 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதுக்கு 3-3.5 மணி நேரம் வந்து மார்னிங் டைமில் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மார்னிங் டைமில் ஒரு 4 hours வந்து நீங்கள் இலக்கணம் அதாவது லாங்குவேஜுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் 4 hours வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஒதுக்கிடுங்க. ரிமைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக டெய்லி ஒரு கொஷின் வந்து நீங்கள் போட்டு பார்த்து தான் ஆகணும். ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 200 கொஷின்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு தெரியும் 25 கொஷின்ஸ் அப்படின்றது உங்களுக்கு மேக்ஸ்லேருந்து வருது. ஸோ யார் ஒருத்தவங்க லாங்குவேஜ்லேயும் மேக்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு 125 கொஷினில் ஒரு 110 to 115 கொஸ்டின் போட்டிங்க அப்படின்னா ஜிஎஸ்ல ஈஸியாக ஒரு 35 போட்டிங்க அப்படின்னாவே நீங்கள் கட் ஆஃப்குள்ளே உள்ள ரீச் ஆயிடலாம். அந்த 645 அப்படின்றதுல நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ரீச் பண்ணிடலாம். அந்த 2Aக்கான நீங்கள் எலிஜிபிள் ஆயிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ வந்து மேக்ஸுக்கு வந்து டெய்லி 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸும் வந்து டெய்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் ஆச்சு பாருங்கள். இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு 2 சோர்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போது கடைசியாக எந்த அகாடமினாலும் எடுத்துக்கோங்க. கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 monthsன்னு சொல்லிட்டு கம்பைன் பண்ணி ஒரு 80 பேஜ் இல்லை 60 பேஜ் அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த ஏதோ ஒரு அகாடமியோடது. அதையும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு அகாடமி எடுத்து அந்த மந்த்லி அப்படின்றது நீங்கள் படிச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 நாள் இருக்குது அப்படின்னா நீங்கள் குறைஞ்சது எந்த மாதத்துலேருந்து படிக்கணும் அப்படின்னா போன வருஷம் செப்டம்பர்லேருந்து படிக்கணும். போன வருஷம் செப்டம்பர்லேருந்து இந்த வருஷம் எக்ஸாம் வந்து உங்களுக்கு இந்த செப்டம்பரில் நடக்குது அப்படிங்கும்போது நீங்கள் செப்டம்பர் மந்த்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப் டு இந்த ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நீங்கள் படிக்கணும். ஸோ போன செப்டம்பர்லேருந்து ஆகஸ்ட் அட்லீஸ்ட் நீங்கள் ஜனவரி 2025 இந்த ஆகஸ்ட் 2025 வரைக்கும்னாச்சும் நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த 8 மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது வெற்றிலையோ இல்லைனா டேஃப்லையோ இல்லைனா வந்து பார்த்திங்க அப்படின்னா எனி அதர் அகாடமியில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் இல்லை 2 days இல்லை 3 days ஒன்ஸ் வந்து ஒரு 1 month முடிக்கிற மாதிரி இல்லை 4 days ஒன்ஸ் இல்லை 5 days ஒன்ஸ் கூட நீங்கள் 1 month முடிக்கிற மாதிரி போட்டிங்க அப்படின்னா ஒர்க் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் அப்படின்ற மாதிரி ஒதுக்கிடுங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளை நான் சொல்கிற மாதிரி இப்போ நீங்கள் ஃபுல் டைம் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபுல் டைமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் 6 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு 2.5 மணி நேரம் கிடைக்கும். அதுக்கப்புறம் 10 to 1 அதுக்கப்புறம் 2 to 3:30 அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கு குறைஞ்சது 11 மணி நேரம் அப்படின்றது கிடைக்கும். பட் அந்த 11 மணி நேரத்தில் நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணி படிக்கிறீங்க எவ்வளோ எஃபெக்டிவாக படிக்கிறீங்கன்றது அப் டு யூ உங்களோட பொறுத்த வரைக்கும் வரும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்ட் டைமாக இருக்கிறவங்களுக்கு 5:30 காலையில் 5:30 8 வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி நைட்டு வந்து ஒரு 8 to 11:30 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணலாம். பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸும் நீங்கள் வந்து ஒரு 4 hours படிக்கணும். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 to 4 hours படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ் அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸ் 1 hour அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு half an hour வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நான் போட்டிருக்க ஒரு ஷெடியூலோட பிளான். ஸோ பாலிட்டி வந்து 11 நாள் அண்ட் யூனிட் 6 INM ஹிஸ்ட்ரி எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா 43 நாள் படிக்கிற மாதிரி அதாவது 44 நாள் படிக்கிற மாதிரியும் ரிமைனிங் இருக்கக்கூடிய 14 days வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுற மாதிரியும் வந்து நான் கொடுத்துருந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா சிலபஸ் டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகம். அதே மாதிரி படிக்கிறதுக்கான கண்டென்ட்டும் அதிகம். கொஷின்ஸோட பேஸஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா 15 கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கும்போது அந்த 15 கொஷின் 5 கொஷின் to 8 கொஷின்ஸ் தான் வந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு கூற்று காரணம். அதுக்கப்புறம் ஆர்டிக்கலே வந்து எமர்ஜென்சி மத்திய மாநில உறவுகள்லேருந்து ஆர்டிகல்ஸ்லாம் கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக முடிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து பாலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்டெப்த்தாக வந்து படிக்கிறது பாலிட்டி அண்ட் யூனிட் 6 இருக்கு இல்லையா அந்த 2 இதையும் வந்து நீங்கள் இன்டெப்த்தாக படிக்கணும்.
படிக்கணும். ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே ஸ்கூல் புக்கில் படித்து ரிவிஷன் பண்ணால் போதுமானதாக இருக்கும். ஸோ இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் வந்து டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ டே 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு, முகவுரை, அரசியலமைப்பின் கூறுகள் வந்து படிக்க போகிறீங்க. ஸோ குறைஞ்சது நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் வந்து ஜிஎஸ்க்கு படிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ இந்த இந்திய அரசியலமைப்பு, முகவுரை, அரசியலமைப்பின் கூறுகள்லாம் இதில் என்னென்ன இருக்குது, ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கான பக்காவான வேர் டு ஸ்டடி வந்து சிலபஸை வச்சு தான் வந்து இந்த ஷெடியூலே வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டே வந்து நீங்கள் அரசியலமைப்பு, முகவுரை, அதுக்கப்புறம் கூறுகள், அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் இருக்கும் இல்லையா, இது வந்து படிக்க போகிறீங்க. அண்ட் டே 2 வந்து யூனியன் டெரிட்டரிஸ், அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப் படிக்கிறீங்க. டே 3ல் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டிபிஎஸ்பின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் படிக்கிறீங்க. இப்போ ஃபஸ்ட்டு டே 4 எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஒன்றிய நிர்வாகம் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒன்றிய நிர்வாகம் மாதிரியே தான் மாநில நிர்வாகமும் செயல்படும். பட் உங்களுக்கு அந்த ஆர்டிக்கலும் ஒரு சில பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் உங்களுக்கு வந்து மாறி வரும். இப்போ ஆடி படிச்சுட்டு மாநில நிர்வாகம் படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்லிமெண்ட் படிச்சுட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது டே 6 வந்து அது போட்டிருந்திருக்கேன். அண்ட் டே 7, டே 11ல் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கான டே 11. நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் முடிக்கும் போது கடைசியாக என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ரிவிஷன் பண்ணிட்டு தான் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து மூவ் ஆகணும். ஸோ நீங்கள் வந்து இப்போ மொத்தம் 6 யூனிட் தான் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் யூனிட் வைஸ் எந்த இதுக்கு வந்து அதிகமான கொஷின்ஸ் கேட்குறாங்களோ யூனிட் வைஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா சிலபஸ் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். அண்ட் எதுவுமே எந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு விடாது. இப்போ நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னா எப்பயுமே வந்து ஒரு எக்ஸாம் வந்து அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எக்ஸாமில் வந்து ஒரு யூனிட் முடிச்சுட்டு தான் நான் அடுத்த யூனிட்டுக்கு போவேன். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் மிக்ஸ்டு சப்ஜெக்டாக படிக்கிறவங்க இந்த டேக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து பாலிட்டி வந்து உங்களுக்கு 11 நாள் இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் யூனிட் 8 வந்து யூனிட் 6 வந்து நீங்கள் 8 நாள் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த 19 நாளில் நீங்கள் மிக்ஸ்டாக படிச்சுக்கோங்க. 2 சப்ஜெக்ட்டும் நீங்கள் கோஇன்சிடென்ஸாக வச்சு படிச்சுக்கலாம். பட் 19 நாளில் நீங்கள் இதை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. சிங்கிள் சப்ஜெக்ட் படிக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணுறவங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11ஆவது நாள் வந்து ரிவிஷன் பண்ணுறது. ஸோ நான் சொன்ன மாதிரி எந்த சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கிறதா இருந்தாலுமே இப்போ 4 நாள் படிச்சுட்டு நீங்கள் அடுத்த சப்ஜெக்ட் போகிறதா இருந்தாலும் அந்த 4 நாள் இருக்கிறத நீங்கள் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணலைனாலும் பரவாயில்ல. அட்லீஸ்ட் ஒரு தடவை ஒரு கிளான்ஸ் நீங்கள் விட்டுட்டு தான் அடுத்த சப்ஜெக்ட் போகணும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 6ல் 20 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. அந்த யூனிட் 6ல் வந்து தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு லெசன்ஸ் நிறைய இருக்கும். பட் லெசன்ஸில் நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா 6th-லேருந்து 8th வரைக்கும் இந்த தமிழக கட்டடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே ஒரு லெசன்ஸ் இருக்கும். ஜஸ்ட்டு மட்டும் அதை மட்டும் ரீட் பண்ணி விடுங்க. 11th 12th நீங்கள் போக வேண்டாம். 9th நீங்கள் போகவே வேண்டாம். தொல்லியல் கண்டுபிடிப்புகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 கொஷின் வருது அப்படின்னா 2 கொஷினுமே கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து மட்டும்தான் வரும். ஸோ அதனால் வந்து இந்த ஏரியா வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் வெப்சைட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த வெப்சைட்டில் இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டே 13 and 14 வந்து நீங்கள் இலக்கியம் வந்து ஆல்ரெடி படிச்சிருந்துருப்பீங்க. இப்போ முன்னாடி பழைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த குரூப் 4க்கு படிச்சிருந்தவங்களே இலக்கியம் எல்லாம் கவர் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸ்கூல் புக்கில் செய்யுள் பகுதி அப்படின்றது நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அதை ஒரு தடவை நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அதாவது இதில் இப்போ இன்கேஸ் வந்து லாங்குவேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும் அப்படின்னா 17 மேல்கணக்கு, 17 கீழ்கணக்கு, 50 காப்பியங்கள், அதுக்கப்புறம் இக்கால கவிதைகள் இருக்கு இல்லையா, ஸோ இக்கால கவிஞர்கள், இக்கால கவிதைகள் இருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு தடவை படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதாவது லாங்குவேஜ் இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறவங்க பட் தமிழில் இருக்கவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி படித்ததையே வந்து திரும்பி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அந்த திருக்குறள் பொறுத்த வரைக்கும் திருக்குறள் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா திருக்குறளுக்கு தனியாக டே ஸ்பெண்ட் பண்ணிலாம் நீங்கள் படிக்க வேணாம். திருக்குறளில் என்னன்னா அதுக்கான ஒரு குறள் இருக்குது அப்படின்னா அந்த குறளில் விடுபட்டதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க. ஒரு குறள் இருக்குது அப்படின்னா அந்த குறள் ஏதாவது ஒரு வார்த்தை கொடுத்து அந்த வார்த்தைக்கான மீனிங் என்ன, அதுக்கான எதிர்சொல் என்ன அப்படின்றது கேட்பாங்க. அந்த மொத்தமாக அந்த குறளில் என்ன சொல்ல வருது, இது எந்த அதிகாரத்தில் வருது அப்படின்றது மாதிரி தான் உங்களுக்கு கொஷின் வந்து வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாக மக்கப் பண்ணணும்ல அவசியம் கிடையாது. ஒரு குறள் படிக்கிறீங்க, அந்த குறளுக்கு என்ன மீனிங் சொல்லியிருக்காங்க அப்படின்றது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா போதும். மக்கப் பண்ணி படிக்கணும் அப்படின்றது இதில் கிடையவே கிடையாது. ஒரு குறள், அந்த குறள் நீங்கள் படிக்கிறீங்க, அதில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து என்ன பொருள் இருக்குது அப்படின்றது நீங்கள் படிக்கிறீங்க, அது என்ன அதிகாரத்திலேருந்து வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த பின்னாடி ஒவ்வொரு ஸ்கூல் புக்கு 6th-லேருந்து 12th வரைக்கும் நியூ அண்ட் ஓல்டில் இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கிற 2 குறள் இருக்கும். ஸோ அதெல்லாத்தையுமே வந்து திருப்பி பார்த்துட்டு என்ன அப்படின்னா அந்த 6th குரூப் 4ல் வந்து ஒரு 20 அதிகாரம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் தெளிவாக ஃபுல்லாக படிச்சுக்கணும். ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ அண்ட் ஓல்டில் பின்னாடி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. அண்ட் மோஸ்ட்லி நீங்கள் நல்லா டெப்த்தாக படிக்க வேண்டியது ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய 10 குறள் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் கீழேயும் 10 குறள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே தெளிவாக ஓல்டில் இருக்கிறது நீங்கள் படிச்சுக்கோங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 9வது 10வது அதுக்கப்புறம் 11 12 இருக்கக்கூடிய பின்னாடி இருக்க குறள் எல்லாமே தெளிவாக படிச்சுக்கோங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து 3 பார்ட்டாக பிரியும். உங்களுக்கு வந்து யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் தொல்லியல், அதுக்கப்புறம் இலக்கியம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அப்படின்றது வந்து பிரியும். ஸோ அதில் தொல்லியல் இலக்கியம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அப்படின்றது தான் தெளிவாக நீங்கள் படிக்க வேண்டியது. அந்த தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் டே 15ல் விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு. ஸோ இதுக்கான மெட்டீரியல் எல்லாமே இதுக்கு எங்கெங்கே படிக்கணும், ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே படிக்கணுன்றதுக்கான வேர் டு ஸ்டடி ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். திரும்பவும் வேணுனாலும் நான் அப்லோட் பண்ணிடுறேன். இந்த பிடிஎஃபோட சேர்த்து இப்போ இந்த ஸ்டடி பிளானோட சேர்த்து வேர் டு ஸ்டடியும் நான் வந்து போட்டுறேன். ஸோ அந்த லெசன்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா படித்தா போதும். ஸோ டே 16ல் வந்து என்ன அப்படின்னா ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சி. இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 17th லெசன் 11th ஹிஸ்ட்ரியில் 17th லெசன் வந்து தெளிவாக படிக்கணும். அதோட அதை படிச்சிட்டிங்க அப்படின்னாவே 10th இருக்கக்கூடிய 10thலேயும் ஒரு லெசன் இருக்கும், ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சி. ஸோ இந்த 2 லெசன் படிச்சிங்க அப்படின்னா இந்த இது வந்து கவர் ஆயிரும். ஓகேங்களா. அடுத்து வந்து என்ன அப்படின்னா 17th டே. ஸோ அதில் பெண்களின் பங்கும், அதுக்கப்புறம் 19வது 20ஆம் நூற்றாண்டுக்கான பரிணாமம் என்ன அப்படின்றது படிச்சிட்டிங்க அப்படின்னா போதும். ஸோ அதுக்கப்புறம் கடைசி நாளில் வந்து நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், திமுக அதிமுகவோட சாதனைகள் என்ன அப்படின்றது, பெரியார் அண்ணா அப்படின்றது. இது பெரிய அளவில் வந்து உங்களுக்கு கண்டென்ட் இருக்காது ஸ்கூல் புக்கில். நீங்கள் ஜஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் A3 புக் வாங்கியிருந்தீங்கன்னா தெரியும், இல்லை அப்படின்னா வெற்றி அகாடமியும் நல்லாயிருக்கும், இல்லை சம் அதர் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் நான் இந்த A3யோட மெட்டீரியலும் சரி வெற்றியோட பிடிஎஃப்யும் வந்து நான் டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் மெட்டீரியல் படிச்சிட்டிங்க அப்படின்னா கூட போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்து 19ஆவது நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 நாள் படிக்கிறீங்க, 8ஆவது நாள் வந்து ரிவிஷன் பண்ணுறீங்க. அடுத்து 3வது யூனிட்டுக்கு போகிறீங்க, ஐஎன்எம் அப்படின்றது. ஸோ ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் மெயினாக படிக்க வேண்டிய லெசன்ஸ் வந்து 12th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய 1வது லெசன் வந்து 8வது லெசன், அண்ட் 8th சோஷியல் சயின்ஸில் ஒரு 2 லெசன்ஸ் படிக்கணும். அதுக்கப்புறம் 11th ஹிஸ்ட்ரி அப்படின்றது வந்து நவீனத்தை நோக்கி, அதுக்கப்புறம் அதில் ஒரு 2 லெசன்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து நீங்கள் ஒரு 3 லெசன்ஸ் அப்படின்றது படிக்க போகிறீங்க. கடைசி நாள் வந்து ரிமைனிங் இருக்கிறது அந்த 8th 11th இருக்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் நான் அப்லோட் பண்ணிடுறேன். அடுத்து ஹிஸ்ட்ரி அதே மாதிரி தான் உங்களுக்கு படிக்கிற மாதிரி. ஹிஸ்ட்ரி கொஞ்சம் ரஷ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா வந்து டைம் இல்லை. ஏன்னா ஹிஸ்ட்ரியில் வந்து மொத்தம் 5 கொஸ்டின்ஸ் தான் கேட்க போகிறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் உட்காந்து ஒவ்வொரு டைனஸ்டியும் ஒவ்வொரு நாள் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா 10 நாள் ஹிஸ்ட்ரிக்கே தேவைப்படும். பட் நம்மக்கிட்ட இருக்கிறது வெறும் 60 நாள் தான். அப்படிங்கும்போது ஸோ இதில் வந்து இருக்கிற அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது, போல்ட் பண்ணியிருக்கிறது, இது எல்லாத்தையுமே, அதுக்கப்புறம் யாருக்கு பின்னாடி யார் வராங்க இதுதான் கேட்குறாங்க. யாருக்கு பின்னாடி யார் வராங்க அப்படின்றது, எந்தெந்த வாருக்கு பின்னாடி எந்தெந்த வார் நடந்திருக்கு அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஸோ காலவரிசைப்படி தான் அதிக கொஷின்ஸ் கேட்குறாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 5 கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா 3 கொஷின் உங்களுக்கு காலவரிசைப்படுத்தியே உங்களுக்கு கேட்டுருவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிற கொஷின்ஸ் அந்த மாதிரி இருக்கிறத படிச்சிங்க அப்படின்னா போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா. அதெல்லாம் நல்லா தெளிவாக படிச்சுட்டு ரிமைனிங் இருக்கிறத வாட்சி விடுங்க. அடுத்து எக்கனாமி பொறுத்த வரைக்கும் 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமியில் ஒரு 5 லெசனும், 12th ஸ்டாண்டர்டில் ஒரு 5 லெசன்ஸும், அதுக்கப்புறம் 10th ஸ்டாண்டர்டில் ஒரு 5 லெசன்ஸ். நீங்கள் மெயினாக படிக்க வேண்டியது 11th and 12th இது வந்து மெயினாக படிக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கு 3 லெசன்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு எக்கனாமி ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டும் சேர்ந்து நீங்கள் 10 நாளில் முடிக்கணும். அப்படின்னா தான் உங்களால் கவர் பண்ண முடியும். லெசன்ஸ் சிலபஸ் எல்லாத்தையுமே உங்களால் கவர் பண்ண முடியும். அண்ட் எக்கனாமி பொறுத்த வரைக்கும் 10 கொஷின் கேட்குறாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 கொஷின் வரும். ஸோ இப்போ அந்த எக்கனாமியில் வந்து 10 கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு 3 கொஷின்லேருந்து 4 கொஷின் மட்டும்தான் புக்கில் இருந்து வரும். ரிமைனிங் 6 கொஷின் வந்து வெளியிலேருந்து தான் வரும். இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும், இந்த யூனிட் அதாவது எக்கனாமி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் 20 கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா 20 கொஷினில் 7 to 8 கொஷின் மட்டும்தான் புக்கில் இருந்து வரும். ரிமைனிங் 12-13 கொஷின்ஸ் எதுலேருந்து வரப்போகுது அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் வரப்போகுது. ஸோ அதனால் ஒரு நாளைக்கு 3 லெசன்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் இதில் வந்து படிச்சுக்கோங்க. அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் 4 லெசன்ஸ் வந்து படிக்கணும். சமூக நீதி, அதுக்கப்புறம் இந்த தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி, அரசியல் சிந்தனைகள் அப்படின்ற லெசனும், தமிழ்நாடு ஜியாகிரஃபிலேருந்து தமிழக புவியியல் அப்படின்றது ஒரு 2 லெசன் இருக்கும், தமிழ்நாடு எக்கனாமிலேருந்து ஒரு 2 லெசன்ஸ் இருக்கும். ஸோ இதை படிச்சுட்டு நீங்கள் இதில் தான் வந்து என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் உங்களுக்கு வந்து இதில் ஃபுல்லாகவே கரண்ட் அஃபேர்ஸ் தான் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ என்னென்ன இண்டெக்ஸஸில் தமிழ்நாடு என்ன பிளேஸில் இருக்குது, இந்தியா என்ன பிளேஸில் இருக்குது, அதுக்கு என்னென்ன கிரிட்டீரியா அப்படின்றது நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் ஸ்கீம்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. 2021 2025 வரைக்கும் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்றதை பார்த்துக்கோங்க. அதில் 2024 and 25 வந்து இன்டெப்த்தாக படிச்சுக்கோங்க. 2021-22 23 வரைக்கும் இருக்கிறது வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்கீம் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றது எந்த வருஷத்தில் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தா போதும். பட் உங்களுக்கு அந்த உள்ள இருக்க கிரிட்டீரியா கொண்டு இப்போ மாற்றினது எல்லாமே வந்து 2024 and 25 எல்லாம் இன்டெப்த்தாக படிச்சுக்கோங்க ஸ்கீம்ஸ் பொறுத்த வரைக்கும். அதில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
தமிழ்நாடு பட்ஜெட் அப்படின்றது வந்து 2024 அண்ட் 25 இருக்கிறது பார்த்துக்கோங்க. அண்ட் குறளும் வந்து 2024 அண்ட் 2025 என்னென்ன குறள் வந்து சொல்லியிருந்திருக்காங்க திருக்குறள் அப்படின்றது நீங்கள் அதில் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மொத்தமாக வந்து இந்த யூனிட்டுக்கு அப்படின்றது 10 நாள் ஆகுது. அடுத்து ஜாகிரஃபி பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 லெசன்ஸ் நீங்கள் படித்தா போதும். 5 கொஷின்ஸ் தான் வருது. அதில் 2 கொஷின் 3 கொஷின் தான் புக்கிலேருந்து வரும். 2 கொஷின் வந்து வெளியிலேருந்து தான் வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலையும் வந்து ஃபஸ்ட் டே வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 3 லெசன்ஸ் படிச்சிடலாம். அண்ட் அதுக்கப்புறம் வளங்கள் அந்த தொழிலகங்கள் லெசன் அப்படின்றது இருக்கும். ஸோ அது வந்து மக்கள் தொகை அடர்த்தி அந்த லெசன் இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து 2வது நாள் படிக்கிறீங்க. 3வது நாள் வந்து ஃபுல்லாகவே அந்த பேரிடர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா லெசன்ஸையும் 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்க எல்லா லெசன்ஸையும் கவர் பண்ணிவிட்டு இதில் ஒரு லெசன் விட்டுட்டேன். 12th ஸ்டாண்டர்ட் புவியியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலாச்சார புவியியல்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும், 5வது லெசன். ஸோ அந்த லெசன் வந்து படிச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்துடும். அதுக்கப்புறம் 11ஆம் தேதி கடைசி என்ன அப்படின்னா ரிவிஷன் வந்து 4வது நாள் ரிவிஷன் பண்ணிக்கிறீங்க. சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 10th சயின்ஸில் இருக்கிறதும் 9th சயின்ஸில் இருக்கிறதும் படித்தா போதும். அந்த 10th 9th சயின்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் மட்டும் படிங்க. எல்லா லெசன்ஸும் நம்மளால் சிலபஸில் கவர் ஆகிறது படிக்க முடியாது. இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 4-5 லெசன்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. ஏன்னா இதுலேயும் 5 கொஷின்ஸ் தான் வருது. அந்த 5 கொஷின்ஸில் கண்டிப்பாக ஊட்டச்சத்துலேருந்து ஒரு கொஷின் வந்துடும், உடல் நோயிலிருந்து ஒரு கொஷின், 2 கொஷின் அப்படின்றது வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த நோபல் பரிசில் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்றது ஒரு கொஷின் வந்துடும். இது போக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் ஏதோ ஒரு கொஷின் வந்துடும். ஸோ இதுலேருந்து பார்த்திங்க அப்புறம் அந்த சயின்ஸ் அண்ட் டெக்லேருந்து ஒரு கொஷின்ஸ் வந்து அந்த மாதிரி வந்துடும். ஸோ அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு 6 லெசன்ஸ் மட்டும் இந்த 2 இதில் ஒரு 3 லெசன் இதில் ஒரு 3 லெசன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க லெசன்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 44 நாள் நீங்கள் படிப்பீங்க. 45வது நாள்லேருந்து 58வது நாள் வரைக்கும் நீங்கள் என்ன அப்படின்னா ரிவிஷன் பண்ணுறது தான் உங்களுக்கு வேலை. ஸோ அந்த ரிவிஷனும் எப்படி அப்படின்னா நான் ரிவிஷனும் கொடுத்துருந்துருக்கேன். ஒவ்வொரு நாளைக்கும் எந்தெந்த இதுக்கு வந்து எப்படி ரிவிஷன் பண்ணுறது, எத்தனை நாளில் ரிவிஷன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ 11 நாள் ரிவிஷன் பண்ணுவீங்க. கடைசி 3 நாள் என்ன பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஜிஎஸ்க்கானது. ஓகேங்களா? நீங்கள் வந்து இந்த ஜிஎஸ் அப்படின்றது ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா பாதி ஜிஎஸ் படிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது இல்லாமல் நீங்கள் மேக்ஸும் தமிழும் வந்து படிக்கணும். இப்போ அந்த மேக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 நாளைக்கு ஒரு டாபிக். ஓகேங்களா? மொத்தம் அந்த 15 டாப்பிக்கே ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் 2 நாள் நீங்கள் வச்சுக்கோங்க. அதில் கடைசியாக வந்து என்னன்னா அந்த மென்சுரேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கு மட்டும் 4 நாள் 5 நாள் தேவைப்படும். ஏன்னா 2D இருக்குது, அதுக்கப்புறம் 3D இருக்குது. 2Dக்கு 2 நாளும் 3Dக்கு 2 நாள் அப்படின்றது தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ எல்லாத்துலேயுமே வந்து என்ன அப்படின்னா இந்த 2 நாளில் உங்களால் 2 மணி நேரம் ஒதுக்குறீங்க அப்படின்னா அந்த 2 மணி நேரத்தில் நீங்கள் என்ன பார்க்க முடியும் அப்படின்னா 2 மணி நேரத்தில் என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது, என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஏன்னா கேட்க வேண்டிய மோஸ்ட்லி வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஸோ அப்போ 2025 2024 இருக்கக்கூடிய ஒரு 30 கொஷின்ஸ் நீங்கள் போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ எப்போ அப்படின்னா உங்களுக்கு 31/8 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கிற எல்லா டாபிக்ஸ்க்கான மாடல்ஸ் இல்லைனா டைப்லலாம் அந்த கொஷின்ஸ் இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஃபார்முலாஸ் என்னன்றதை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் 2 நாள் அப்படின்னு 31/8 வரைக்கும் இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் நீங்கள் படித்து முடிச்சிருக்கீங்களோ இல்லை திருப்பி பார்த்துருக்கீங்களோ ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்களோ இல்லையா அது மேட்டர் கிடையாது. 1ஆம் தேதியிலேருந்து கண்டிப்பாக என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு கொஷின் அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் போட்டு பார்த்தே ஆகணும். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25 கொஷின்ஸ் அப்படின்றது உங்களால் போட முடியும். ஓகேங்களா? ஆல்ரெடி நீங்கள் மேக்ஸில் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருந்திருப்பீங்க. ஆல்ரெடி குரூப் 4க்கு படித்தவங்களே. ஸோ அவங்களாம் என்ன அப்படின்னா டேரெக்டாக ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்துட்டு டெய்லி ஒரு கொஷின் அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா போதும். ஒரு கொஷினை குறைஞ்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது குறைஞ்சது அதிகபட்சம் நீங்கள் வந்து ஒரு 25 to 30 நிமிஷம் வச்சுக்கோங்க. 30 நிமிஷத்துக்குள்ளே ஒரு கொஷினை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி அந்த கொஷினை வந்து போட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து மேக்ஸுக்கு. அண்ட் தமிழுக்கு நான் சொல்கிறேன். தமிழுக்கு வந்து மொத்தம் 7 யூனிட்ஸ் கொடுத்துருந்துருக்காங்க. அந்த 7 யூனிட்ஸ் இதுக்கான புக்ஸ் மெட்டீரியல் வந்து 6th 12th வந்து நியூ அண்ட் ஓல்டு புக்கு அண்ட் சிறப்பு தமிழ் புக் பொறுத்த வரைக்கும் இலக்கணம் அப்படின்றது அப்படின்றது படிக்கணும். ஓகேங்களா? 12th 11th இருக்கக்கூடிய இலக்கணம் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும். ஏன்னா கொஷின்ஸ் வந்து இருக்க வந்து கஷ்டமாயிட்டே போகுது அப்படிங்கும்போது இருக்கிற இலக்கணம் எல்லாத்தையுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து தான் ஆகணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் யூனிட் அதுக்கு 5 நாள். ஓகேங்களா? செகண்ட் யூனிட்டுக்கு 5 நாள். 3rd யூனிட் 4th 6th 5th வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மியான நாள் தான் வந்து பிடிக்கும். ஏன்னா நீங்கள் வந்து கலைச்சொற்கள் படித்தாலுமே கலைச்சொற்கள்ன்றது தமிழில் இருக்கிறது இங்கிலீஷில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் எவ்வளோ வேர்ட்ஸ் இருந்தாலும் இந்த 3 நாளில் கண்டிப்பாக படிச்சிடலாம். ஸோ எளிய மொழி இலக்கியம் அப்படின்றதுக்கு 5 நாள் நீங்கள் தேவைப்படும். அதுக்கப்புறம் 8வது இது மட்டும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்குன்றனால 8 நாள். ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு படித்து முடிக்கிறது வந்து தமிழ் பொறுத்த வரைக்கும் 38 நாளில் நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா தமிழ் வந்து முடிச்சிருந்துடலாம். ஓகேங்களா? ரிமைனிங் இருக்கக்கூடிய 7 நான் சொல்லி இந்த மாதிரி 44 நாள் வந்து படிக்கிற மாதிரியும் ரிமைனிங் இருக்க நாள் வந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி நான் போட்டிருந்தேன். பட் நீங்கள் தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 38 நாள்லேயே இருக்கிற சிலபஸ் எல்லாம் முடிச்சிடலாம். 38 நாளில் முடிச்சுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய 7 நாள் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கிற 2024 அண்ட் 2025 இருக்க எல்லா கொஷின்ஸும் வந்து 2024 அண்ட் 2025 இருக்கக்கூடிய கட்டாய தமிழ் கொஷின்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் எப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்றது தெரியும். நம்ம கரெக்டாக அதுக்கு வந்து நம்ம படித்தது அந்த இடத்துல வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறோமா அப்படின்றது உங்களுக்கு கொஷின் ப்ராக்டிஸ் பண்ண தான் தெரியும். அதே மாதிரி டெஸ்ட் கொஷின்ஸும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதர் சோர்ஸஸும் வந்து படிக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த
7 நாள் அதாவது அதர் அகாடமி மெட்டீரியல்ஸ் வந்து ரெஃபர் பண்ணி படிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 7 நாளில் நீங்கள் இந்த எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் திருக்குறள் ரிவிஷன் பண்ணுறது தான் அந்த 7 நாள். ஏன்னா 38 நாளில் சிலபஸ் கவர் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிமைனிங் 14 நாள் இருக்கும். ஸோ அந்த 14 நாள் எப்படி தமிழில் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த 14 நாள் நீங்கள் வந்து ஜிஎஸ்சியை ரிவிஷன் பண்ணணும். மேக்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஷின் போட்டு பார்க்கணும். ஒவ்வொரு நாளுக்கும் அரை மணி நேரம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தமிழும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழையும் ரிவிஷன் பண்ணணும். ஸோ அந்த தமிழ் வந்து 4 நாள் எடுத்துக்கோங்க. இலக்கணம் பார்த்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு 4 நாள், அதுக்கப்புறம் இலக்கியம்க்கு ஒரு 2 நாள், அதுக்கப்புறம் கடைசியாக வந்து தமிழ் தொன்மை அறிஞர்கள் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 நாள் எடுத்துட்டிங்க அப்படின்னா 10 நாள் தமிழில் ரிவிஷன் பண்ணிடலாம். ஸோ கடைசி 3 நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸுக்கு, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு, அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ், இல்லை நீங்கள் டெஸ்ட் பேட்ச் போட்டுருந்துருப்பீங்க அந்த கொஷினில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே திருப்பி பார்க்கணும். ஏன்னா நீங்கள் மிஸ்டேக் பண்ணது நம்ம எப்பயுமே எப்படி இருக்கும்னா நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணமோ அந்த ஆன்சர் தான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே நமக்கு வந்து நிற்கும். அதனால் என்ன அப்படின்னா மிஸ்டேக் பண்ணி கொஷின்ஸில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்திருப்பீங்க அப்படிங்கும்போது அந்த மிஸ்டேக்ஸ் என்னென்ன பண்ணியிருக்கோம், எதனால் அந்த மிஸ்டேக் பண்ணோம், இது இப்படி பண்ணக்கூடாது அப்படின்றது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு அந்த கடைசி நாள் இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கடைசி 3 நாளில் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து நான் சொன்ன மாதிரி 44 நாள் வந்து படிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் 14 நாள் வந்து ரிவிஷன் பண்ண போகிறீங்க. நீங்கள் 44 நாள் என்ன படிக்கிறீங்களோ அதை 14 நாள் ரிவிஷன் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக 150 கொஷின் அப்படின்றது ஈஸியாக எடுத்துடலாம். நான் சொல்கிறது என்னென்னா ஒரே ஒரு ஃபார்முலா தான். தமிழ் லாங்குவேஜ் தான், இங்கிலீஷோ இல்லை தமிழோ ஏதோ ஒன்று 90 எடுத்துடணும். அட்லீஸ்ட் குறைஞ்சது 88 கொஷினாச்சும் போட்டுடணும். மேக்ஸில் குறைஞ்சது 20நாச்சும் போட்டுடணும். ஓகேங்களா? ஸோ இது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 110 கொஷின் வந்துடுது. அடிச்சு பிடிச்சி எப்படியாவது 40 கொஷின் நீங்கள் அதில் போட்டுடலாம். கண்டிப்பாக போட்டுடலாம். நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கு தெளிவாக படிச்சிங்க அப்படின்னாவே 20 to 22 கொஷின் அப்படின்றது ஸ்கூல் புக் தெளிவாக படிச்சிங்க அப்படின்னாவே 20 to 22 கொஷின் கேட்கலாம். கேட்க வேண்டிய 25 to 30 கொஷினில் நீங்கள் கண்டிப்பாக 22 கொஷின் அப்படின்றது தெரிஞ்சதாக தான் இருக்கும். ஓகேங்களா? ரிமைனிங் எவ்வளோ போடணும், நீங்கள் வந்து இதில் வந்து 20 கொஷின் தான் போடுறீங்க அப்படிங்கும்போது 130 கொஷின் போட்டுருவீங்க. ரிமைனிங் ஒரு 20 கொஷின், ரிமைனிங் இருக்கக்கூடிய 55 கொஷினில் ஒரு 20 கொஷின் நீங்கள் போட மாட்டிங்களா? நீங்கள் அப்படி யோசிங்க. 55ல் நீங்கள் பாதிக்கு பாதி போட்டால் கூட நீங்கள் 20 கொஷின் அப்படின்றது போட்டுடலாம். ஸோ ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டாம். படிக்க வேண்டியதை தெளிவாக படிச்சிங்க அப்படின்னா போதும். ஓகேங்களா? இருக்கிறது என்ன இருக்குது என்ன அப்படின்றது தெளிவாக படித்தா போதும். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பாலிட்டி யூனிட் 6, அதுக்கப்புறம் ஐஎன்எம், அது இந்த இதை தெளிவாக படிச்சுக்கோங்க. அண்ட் ஸ்கீம்ஸு, அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறது எல்லாத்தையும் தெளிவாக படிச்சுட்டு ஜியாகிரஃபி, சயின்ஸ், ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே ஒரு மேலோட்டமாக ஒரு ஓட்டி விட்டாவே போதும். காலவரிசையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா? தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருக்கிற 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இலக்கணம் எல்லாத்தையும் கடைசியாக இருக்கிறது எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் திருப்பி பார்த்துட்டு நீங்கள் வந்து கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இலக்கணமுக்கு போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப பயந்துக்க வேண்டாம். டெய்லி ஒரு கொஷின் மேக்ஸ் போட்டு பாருங்கள். அரை மணி நேரம் கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. உங்களால் முடியும்னு நினச்சி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியும். நீங்கள் வெறும் பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. 60 நாள் இருக்குது, படித்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டாக படிச்சிங்க அப்படின்னா படிக்கலாம். அண்ட் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதுக்கேற்ற வீடியோஸ் வந்து கொடுக்குறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.